மதியளவை, மதியை கொண்டு இந்த நாட்களை அளவிட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். சுக்கிலபட்சம் 14 நாள், அடுத்து கிருஷ்ணபட்சம், இப்படிதான் கணக்கிட்டாங்க. அமாவாசை பௌர்ணமி, இதுதான் மதியளவை. மதினா சந்திரன், தேய்ந்து வர்றது தேய்பிரைன்ட்டோம். தேய்பிரை வந்துருச்சு, வளர்பிறையா பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறோம். தேய்பிரை வளர்பிறைங்கிறது நாளை கணக்கு வைக்கிறதுக்காக சாமி கொடுத்ததுங்க. நாம மற்றது என்னென்னமோ கணக்கு போடுறோம். அவன் கொடுத்த கணக்கை விட்டுட்டு அதுக்கு திதி பிரதமம், பிரதமை. பிரதமம்னா 1 முதல் நாள், துவா தோ, துவா 2, திரி 3, திரிசூலங்கிற, சதுர் 4, சதுர்த்தி, பஞ்சமி 5, பாஞ்ச், சஷ்டி, இப்படின்னு 4 நாம கணக்கு வச்சுக்கணும். அப்பெல்லாம் காலண்டர் கிடையாது. இன்னைக்கு சஷ்டி 6 நாள் ஆயிடுச்சு, இன்னும் நாள் போச்சுன்னா பௌர்ணமி வரப்போகுது. அடுத்தது அப்படியே கணக்கு, மாத கணக்கு. இதுதான் மதிய அளவை. இப்ப மாதம் ஒன்றுகாரும் அகத்தும் புறத்தும் வளர்க்கப்பட்ட ஓமாக்கினி வைரவி வடிவம். இப்படி அவள் வகுத்த அந்த நாட்களில், இப்ப இது எதுக்காக சொல்றாரு? நீங்க தேய்பிறை வளர்பிறைக்கான்னு சொல்லல, இது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, இப்படி 27 நாள் வைரவி நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறாள். அந்த நாட்களில் திண்ணிய சிந்தையன் தென்னனுமாமே. அப்போ அந்த பகல் இரவு பாராது நம்முடைய குண்டலினிய சக்தியினால் அந்த அக்னியை மன உறுதி உடையவன், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சிவனே என்று எண்ணத்தக்க பெருமையுடையவன் ஆவான். அப்படி அந்த இடைவிடாது இறைவனை சிந்தித்து கொண்டே இருந்தால், அந்த சிந்தித்தே கொண்டிருப்பவர் என்ன ஆயிடுவாரு? தென்னனுமாமே. தென்னன்னா சிவபெருமான், தென்னன் பெருந்துரையான். இப்ப இடைவிடாது இறைவனை தியானித்து கொண்டே இருந்தால் எத்தனை நாளுங்க? 27 நாள். 27 நாள்னா ஒரு 27 கிடையாது, நம்ம வாழ்நாளில் வரக்கூடிய 27 நட்சத்திரம் வந்துகிட்டே இருக்கும். தேய்பிறை வரும், வளர்பிறை வரும், சஷ்டி வரும், பஞ்சமி வரும், அஷ்டமி வரும், நவமி வரும். எது வந்தாலும் அது வரணும், போகட்டும், நமக்கு என்னங்க? எல்லா நாளும் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி அப்படின்னு சுந்தரர் பாடுறார். பகல் இரவு